இன்றைய முதன்மை செய்திகள். புதுவையில் சரியான நேரத்திற்கு பணிக்கு வராத ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரியில் இணையவழி மூலமாக 12 பேரிடம் ரூபாய் 41 லட்சம் மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் இணையவழி மூலமாக 12 பேரிடம் ரூபாய் 41 லட்சம் மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் சரியான நேரத்திற்கு பணிக்கு வராத ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரியில் அரசு ஊழியர்கள் சரியாக காலை 8:45 மணிக்கு வர வேண்டும். ஆனால் ஊழியர்கள் சரியான நேரத்திற்கு பணிக்கு வருவது கிடையாது. இதனால் பொதுமக்கள் பல்வேறு இன்னலுக்கு ஆளாவதோடு அரசின் திட்டங்களும் தேக்கமடைவதாக தொடர்ந்து புகார்கள் வந்தது. இது தொடர்பாக புதுவை அரசின் அனைத்து துறை தலைவர்களுக்கும் புதுவை அரசு சார்பு செயலர் உதயகுமார் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அதில் அவர் கூறியிருப்பதாவது: அரசு ஊழியர்கள் குறித்த நேரத்தில் காலம் தவறாமல் பணிக்கு வர வேண்டும். காலம் கடந்து பணிக்கு வருவது மற்றும் பணி தொடங்கிய பின்னும் இருக்கையில் இல்லாமல் இருப்பதை அரசு ஊழியர்கள் தவிர்க்க வேண்டும். நேரம் தவறாமல் பணிக்கு வருவதால் பொதுமக்களிடையே மொத்த துறையும் நன்மதிப்பு பெறும். அரசு ஊழியர்கள் அனைவரும் அர்ப்பணிப்புணர்வுடன் வேலை செய்ய வேண்டும். மேலும் அந்தந்த துறை தலைவர்கள் ஊழியர்கள் சரியான நேரத்திற்கு பணிக்கு வருகிறார்களா என்பதை கண்காணிக்க வேண்டும். இந்த உத்தரவை தொடர்ந்து காலதாமதமாக பணிக்கு வருவோர் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய விலங்குகள் நல வாரியத்திடம் திட்ட அங்கீகாரம் பெறும் வரை உழவக்கரை நகராட்சி பகுதியில் தெருநாய்களுக்கு கருத்தடை மற்றும் ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தும் பணி நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உழவக்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தெருக்களில் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தும் வகையில் அரசு சாரா நிறுவனம் மூலம் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் முதல் டிசம்பர் மாதம் வரை 1111 தெருநாய்கள் பிடிக்கப்பட்டன. அவற்றுக்கு கருத்தடையும் வெறி பிடிக்காமல் இருக்க ராபிஸ் எதிர்ப்பு தடுப்பூசியும் செலுத்தப்பட்டு பின்னர் அவை விடுவிக்கப்பட்டன. ஆனால் சில விலங்குகள் நல அமைப்பினர் இந்திய விலங்குகள் நல வாரியத்தின் திட்ட அங்கீகார சான்று பெற்று தெருநாய்களுக்கு கருத்தடை மற்றும் ராபிஸ் எதிர்ப்பு தடுப்பூசி செலுத்த கோரின. அதையடுத்து விலங்குகள் நல வாரியமும் திட்ட சான்று பெற அறிவுறுத்தியது. இதையடுத்து தற்போது திட்ட அங்கீகாரம் கோரி இந்திய விலங்குகள் நல வாரியத்தின் உழவக்கரை நகராட்சி சார்பில் மனு அளிக்கப்பட உள்ளது. ஆகவே அங்கீகார சான்று கிடைத்தவுடன் மீண்டும் தெருநாய்களுக்கு கருத்தடை சிகிச்சை செய்து தடுப்பூசி செலுத்தப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இணையவழி மூலமாக 12 பேரிடம் ரூபாய் 41 லட்சம் மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் மகேஷ்குமார். இவரது செல்போனுக்கு வாட்ஸ்அப்பில் குறுஞ்செய்தி வந்தது. அதில் ஆன்லைன் வியாபாரம் மூலமாக அதிக லாபம் பெறலாம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இதற்கு அவர் சம்மதம் தெரிவித்து பல்வேறு தவணைகளாக ஆன்லைனின் மூலமாக ரூபாய் 24 லட்சம் முதலீடு செய்தார். ஆனால் அதன் மூலமாக கிடைத்த பணத்தை எடுக்க முயற்சித்த போது முடியவில்லை. இதனால் தான் மோசடி செய்யப்பட்டதை அறிந்தவர் புதுவை சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். இதேபோல வீட்டிலிருந்து வேலை, ஆன்லைன் வர்த்தகம், ஆன்லைனில் அதிக முதலீடு என பல்வேறு வகையில் லாஸ்பேட்டையைச் சேர்ந்த ஞானேஸ்வர் என்பவர் ரூபாய் 4 லட்சம், மேகவதி ரூபாய் 2 லட்சம், மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த தீபிகா ரூபாய் 5000, வில்லினூர் லட்சுமணன் ரூபாய் 1,32,000, மதகடிப்பட்டு நீலகண்டன் ரூபாய் 7,76,000, ஸ்ரீபீனா ரூபாய் 8,000, பாண்டி மீனா ரூபாய் 48,000, ஹரிதாஸ் ரூபாய் 16,000, சுமித்ரா தேவி ரூபாய் 5,000 இழந்துள்ளனர். ஒரே நாளில் ஆன்லைன் மூலமாக 12 பேரிடம் ரூபாய் 40,73,000 மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி சாய்ராம் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்கள் சாதனை. சென்னை சாய்ராம் பொறியியல் கல்லூரியின் ஒரு அங்கமான புதுச்சேரி சாய்ராம் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்கள் 12 மற்றும் 10ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ தேர்வில் 100% வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர். 10ஆம் வகுப்பில் கடந்த 7 வருடங்களாகவும் 12ஆம் வகுப்பில் கடந்த 5 வருடங்களாகவும் 100% தேர்ச்சி பெற்று வருகின்றனர். 12ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ தேர்வில் பள்ளி அளவில் தரணி குகன் முதலிடத்தையும், போஸ் 2ஆம் இடத்தையும், வசுந்தரா தேவி 3ஆம் இடத்தையும் பெற்றுள்ளனர். இதேபோல 10ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ தேர்வில் பள்ளி அளவில் ரேவந்த் முதலிடத்தையும், சுப்ரியா 2ஆம் இடத்தையும், சமிதா லட்சுமி 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளனர்.
12 மற்றும் 10ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பள்ளி முதல்வர் சுதா பொன்னாடை அணிவித்து இனிப்பு வழங்கி பாராட்டினார். மேலும் மாணவர்களின் உயர்கல்விக்கு தேவையான அடிப்படை பயிற்சிகள் அனைத்தும் வழங்கப்படுகிறது. நீட் மற்றும் ஜேஇஇ தேர்வுகளுக்கும் சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் தொடர்ந்து பதிவு செய்த மாணவர்களுக்கு வழக்கறிஞர் ஐயப்பன் கல்வி சார்ந்த உபகரணங்கள் வழங்கி நாட்டின் உயரிய பதவிக்கு செல்ல வேண்டும் என வாழ்த்துக்களை அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் ஏழை எளிய மாணவர்களுக்கு தொடர்ந்து கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் தொடர்ந்து வாங்கி வருகிறார். அந்த வகையில் முருங்கப்பாக்கத்தில் அவரது அலுவலகத்தில் பதிவு செய்த 10க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கி வழக்கறிஞர் ஐயப்பன் வாழ்த்தி பேசினார். அப்போது அவர் பேசும்போது, புதுச்சேரியில் தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் படித்து நாட்டின் புதிய பதவிக்கு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் மாணவர்களுக்காக எனது அலுவலகம் எப்போதும் சேவையாற்றிக் கொண்டிருக்கும் என்றும் எந்த உதவியாக இருந்தாலும் படிப்பிற்காக செய்ய தயாராக உள்ளேன் என்றும் மாணவர்களிடம் அவர் தெரிவித்தார். திண்டிவனத்தில் 87 வயது முதியவரை தெருநாய் ஒன்று துரத்தி கடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டிவனம் பகுதிகளில் ஏராளமான நாய்கள் தெருவில் சுற்றித் திரிகின்றன. இதில் திண்டிவனம் மாரியம்மன் கோவில் அருகே ஒத்தவாடை தெருவில் ஒரு நாய் வெறிப்பிடித்த நிலையில் நடந்து செல்பவர்களை குறைத்து வந்தது. இந்நிலையில் இன்று வெறிப்பிடித்த நாய் சாலையில் சென்றவர்களை விரட்டி சென்றது. அப்போது டீ குடிப்பதற்காக அதே பகுதியைச் சேர்ந்த முதியவர் ராமசாமி என்பவர் வந்துள்ளார். அவரை துரத்தி கடித்து அவருக்கு கை கால் போன்ற பல்வேறு பகுதிகளில் காயங்கள் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். தொடர்ந்து திண்டிவனம் முழுவதும் வெறிநாய்களின் நடமாட்டம் அதிகமாக உள்ளதாகவும் தொடர்ந்து பொதுமக்களை கடித்து வருவதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். ஒரு கால சும்மா அப்படி வச்சா எந்த ஏரியா தெருநாய்ங்களாங்க? வார்டில் அதிகமாக நாய் இருக்கு. எந்த வார்டுங்க? 14வது வார்டு. 12வது வார்டு நாய்ங்க அதிகமாக இருக்கு. காலைல அப்பா போய் டீ குடிச்சிட்டு மதியானம் போய் வரும்போது வெறி நாய் பிடிச்சி கடிச்சிருக்கு. அப்பா பேர் நாங்க ராமசாமி இல்லை, போன வாரம் கூட ஒரு குழந்தை கடிச்சிடுச்சு. நகராட்சியில் கொஞ்சம் இது பண்ணுங்க, ஆக்ஷன் எடுங்க. நாய்ங்க ரொம்ப அதிகமாக இருக்கு. ரொம்ப நைட்டில் போட்டு பகலில் வந்து பயமாக இருக்கு. நகராட்சியில் சொல்லிக்கிறீங்களா சம்பந்தமா? சொல்லணும் சார், சொல்லுங்கள். மரக்காணம் பகுதியில் வெப்பச்சலனம் காரணமாக இரவு நேரங்களில் பெய்த தொடர் மழையால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. மரக்காணத்தில் கடற்கரையோரம் கழிமுக பகுதிகளில் உப்பளங்கள் அமைத்து உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. அங்குள்ள 3500 ஏக்கர் பரப்பில் அரசுக்கு சொந்தமான இடங்களில் உப்பு தொழிலாளர்கள் பாத்தியிட்டு கடல் நீரை தேக்கி உப்பு உற்பத்தி செய்து வருகின்றனர். இந்த தொழிலில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் உப்பு உற்பத்தியில் 2வது இடத்தில் மரக்காணம் உள்ளது. இங்கு ஆண்டுக்கு 25 லட்சம் டன் அளவில் உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆண்டுதோறும் ஜனவரி மாதத்தில் தொடங்கும் உப்பு உற்பத்தி பணி தொடர்ந்து செப்டம்பர் மாதம் வரை நடைபெறும். மழை பெய்யாமல் இருந்தால் தொடர்ச்சியாக நடைபெறும். இந்த ஆண்டு ஒரு மூட்டை உப்பு 150 ரூபாய்க்கு விற்கப்படுவதால் உப்பள தொழிலாளர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இந்நிலையில் கடந்த ஒரு வாரமாக மரக்காணம் பகுதிகளில் இரவு நேரங்களில் பெய்து வரும் மழையால் உப்பளங்களில் மழைநீர் புகுந்துள்ளதால் பாதிப்பு ஏற்பட்டு தொழிலாளர்கள் வேதனையில் உள்ளனர். இந்திராகாந்தி சிலை அருகே ஜிஎஸ்டி வரி பயிற்சியாளர்கள் சங்கம் சார்பில் நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி முழுவதும் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் பல்வேறு பகுதிகளில் சமூக சேவகர்கள், அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்களுக்கு நீர்மோர் பந்தல் திறந்து குளிர்ச்சியான பழங்களையும் மோர்களையும் வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இன்று புதுச்சேரி மாநிலம் இந்திராகாந்தி சிலை அருகே ஜிஎஸ்டி வரி பயிற்சியாளர் சங்கம் சார்பில் நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி வணிக வரித்துறை அருகே நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கினர். நிகழ்ச்சி ஏற்பாட்டினை சங்கத்தின் தலைவர் ராமஜெயம், துணைத் தலைவர் ராஜு, செயலாளர் நவ்ரோஜ், இணை செயலாளர் ராமநாதன், பொருளாளர் பாலகுமார் மற்றும் ஸ்ரீகாந்த் ஏற்பாடு செய்திருந்தனர். மேலும் நிகழ்ச்சியில் சங்கத்தின் முன்னாள் தலைவர் ரவிக்குமார், முத்து ராம்குமார், பாலமுருகன் மற்றும் முத்து ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம்.
Surya. One emotion. Weddings by Joe Salukas. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை அரசு துறைகளில் பணியாற்றும் தினக்கூலி ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்த்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கு சமீபத்தில் அகவிலைப்படி 46%-இருந்து 50% உயர்த்தி வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து புதுவை அரசு துறைகளில் பணியாற்றும் முழுநேர தினக்கூலி ஊழியர்கள் மற்றும் பகுதிநேர ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழுவின்படி கடந்த ஜனவரி முதல் சம்பளம் திருத்தி அமைத்து உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோல பகுதிநேர தினக்கூலி ஊழியர்களுக்கான சம்பளமும் உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை அரசு சார்பு செயலர் சிவக்குமார் பிறப்பித்துள்ளார். இந்த ஊதிய உயர்வு மூலம் சுமார் 10,000 ஊழியர்கள் பயனடைவார்கள். புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான மாநில அளவிலான தடகள போட்டிகள் தொடங்கியது. புதுவை மாநில விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் நல இயக்குநரகம் சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான மாநில தடகள போட்டி புதுச்சேரி கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் தொடங்கியது. இந்த போட்டியை மாநில விளையாட்டு இளைஞர் நலத்துறை செயலர் அமர்நாத் தல்வாடே, கல்வி மற்றும் விளையாட்டுத்துறை செயலர் பிரியதர்ஷினி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். போட்டிகளில் புதுவை மாநில 8 வட்டம் அளவில் தேர்வு செய்யப்பட்டு புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய பிராந்தியங்களைச் சேர்ந்த 640 மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இதில் 14 வயதுக்குட்பட்டோர், 17 வயதுக்குட்பட்டோர், 19 வயதுக்குட்பட்டோர் ஆகிய பிரிவுகளில் தொடர் ஓட்டம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், குண்டு எறிதல், ட்ரிபிள் ஜம்ப், ஈட்டி எறிதல் போட்டிகள் நடத்தப்பட்டன. இவற்றில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகின்றன. புதுச்சேரி கருவடிக்குப்பம் விநாயகர் கோவில் உண்டியல் காணிக்கை எண்ணும் போது ரூபாய் 20,000 செல்லாத ஜெராக்ஸ் நோட்டுகளை மர்ம நபர்கள் உண்டியலில் போட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கருவடிக்குப்பம் பகுதியில் சுந்தரமூர்த்தி விநாயகர் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுக்கு ஒரு முறை உண்டியல் திறக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் கோவிலில் இருந்த உண்டியல் திறக்கப்பட்டது. அப்போது உண்டியலில் செல்லாது என அறிவிக்கப்பட்டு ரூபாய் 2,000 நோட்டுகள், அதோடு பழைய நாணயங்கள், ஓட்டை காலனா, செல்லாத 2,000 மதிப்புடைய போலி ஜெராக்ஸ் நோட்டுகள், சிலுவை, வாகனங்களுக்கு பயன்படுத்தப்படும் வாஷர் உள்ளிட்ட கல்லூரிகளில் தமிழ் பாட வகுப்புகளை குறைத்தது தொடர்பாக பதிலளிக்க புதுச்சேரி அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் புதிய கல்விக் கொள்கை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக BA, BSc, BCom போன்ற பட்டப்படிப்புகளில் 4 செமஸ்டர்களிலும் பயிற்றுவிக்கப்பட்டு தமிழ் பாடம் தற்போது 2வது மற்றும் 4வது செமஸ்டர்களில் மட்டும் கற்றுக் கொடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளதாக புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பின் சார்பில் அதன் நிறுவனர் சுவாமிநாதன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அதில் தமிழ் மொழி பயிற்றுவிக்கும் நேரம் வாரத்திற்கு 4 மணி நேரமாக குறைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் 4 செமஸ்டர்களுக்கு மொழி பாடம் நடத்தப்படும் நிலையில் புதுச்சேரியில் 2 செமஸ்டர்கள் மட்டுமே தமிழ் மொழி பாடம் நடத்தப்படுவது மாணவர்களின் அடிப்படை உரிமையை பாதிப்பதாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே 2023-2024 கல்வியாண்டில் சேர்ந்த மாணவர்களுக்கு பழைய நடைமுறையை பின்பற்ற உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. இதை விசாரித்த நீதிபதிகள் ஜெகதீஷ் சந்திரா மற்றும் கலைமதி அமர்வு மனுவுக்கு பதிலளிக்கும்படி புதுச்சேரி அரசுக்கும் புதுச்சேரி பல்கலைக்கழகத்துக்கும் உத்தரவிட்டு விசாரணையை 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்தது. புதுவையில் பட்டப்பகலில் கஞ்சா போதையில் வாலிபர் ஒருவர் தன் கையை சரமாரியாக பிளேடால் அறுத்துக் கொள்ளும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் பின்புறத்தில் 2 சக்கர வாகனம் நிறுத்துமிடம் உள்ளது. அந்த பகுதியில் வாலிபர் ஒருவர் கஞ்சா போதையில் வந்துள்ளார். 2 சக்கர வாகனத்தை நிறுத்திய அவர் தான் மறைத்து வைத்திருந்த பிளேடை எடுத்து கையை சரமாரியாக அறுத்துக் கொண்டார். அங்கிருந்த நபர்கள் கையை அறுத்துக் கொள்ள வேண்டாம் என கூறினர். ஆனால் அந்த நபர் கஞ்சா போதையில் இருந்ததன் காரணமாக மீண்டும் தனது கையை பலமுறை அறுத்துக் கொண்ட வீடியோ தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் காவலரான தனது தந்தையை சாலை விபத்தில் இழந்த மகன் அடுத்த சில மாதங்களில் நடைபெற்ற 10ஆம் வகுப்பு CBSE பொதுத் தேர்வில் 494 மதிப்பெண்கள் எடுத்து சாதனை படைத்துள்ளார். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த அசோக்ராஜ் என்பவர்
புதுச்சேரி காவல்துறையில் காவலாளியாக பணிபுரிந்து வந்த நிலையில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 28ஆம் தேதி ராஜீவ்காந்தி சதுக்கம் அருகில் நடந்த சாலை விபத்தில் சம்பவ இடத்திலேயே பலியானார். இந்நிலையில் அசோக் ராஜின் 14 வயது மகன் லோகச்சந்தர் வண்ணாரப்பேட்டை பகுதியில் உள்ள அமலூர்புவம் தனியார் பள்ளியில் சிபிஎஸ்இ பாடத்தில் 10ஆம் வகுப்பு படித்து வந்த நிலையில் நேற்று முன்தினம் வெளியான சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவில் 494 மதிப்பெண்கள் எடுத்து 3ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். விபத்தில் தனது தந்தையை இழந்தாலும் தந்தை இறந்து 4 மாதத்தில் நடைபெற்ற 10ஆம் வகுப்பு தேர்வில் மாணவன் அதிக மதிப்பெண் எடுத்து தந்தைக்கு பெருமை சேர்த்துள்ளார். இதுகுறித்து மாணவன் லோகச்சந்தர் கூறுகையில், தனது தந்தையின் பிரிவு மிகுந்த மனவலியை அளித்தாலும் தாய் லதா அளித்த ஊக்கத்தின் காரணமாக அதிக மதிப்பெண்கள் பெற முடிந்ததாகவும் தனது தந்தையின் ஆசைப்படி கலெக்டராகி மக்களுக்கு சேவையாற்ற விரும்புவதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் கார் உபயோகப் பொருட்களை பொருத்தி தந்து வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த சேவையை தரும் அண்ணாமலை கார் ஜுவல்லர்ஸ் கடையின் புதிய அறிமுக அலாய் வீல் பிரிவு இன்று வெகு விமர்சையாக தொடங்கப்பட்டது. புதுச்சேரியில் கார் உபயோகப் பொருட்களை பொருத்தி தந்து வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த சேவையை தரும் அண்ணாமலை கார் ஜுவல்லர்ஸ் கடையின் புதிய அறிமுகமான அலாய் வீல் பிரிவு இன்று தொடங்கப்பட்டது. புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை அருகே 100 அடி சாலை நடேசன் நகரில் அமைந்துள்ள அண்ணாமலை கார் ஜுவல்லர்ஸ் கடையின் புதிய அறிமுகமான அலாய் வீல் பிரிவு திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக மலர்ச்சி நிறுவனரும் வளர்ச்சி சுய முன்னேற்ற இதழின் ஆசிரியருமான பரமன் பச்சைமுத்து கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். தொடர்ந்து கடையின் உரிமையாளர் பக்கிரிசாமி, அவரது குடும்பத்தினர் மற்றும் பெடரல் பேங்கின் துணைத் தலைவர் ஜாவித், பிஎன்எல் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவை சிறப்பித்தனர். தொடர்ந்து அலாய் வீலை மலர்ச்சி நிறுவனரும் வளர்ச்சி சுய முன்னேற்ற இதழின் ஆசிரியருமான பரமன் பச்சைமுத்து அறிமுகம் செய்து வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பிஎன்ஐ உறுப்பினர்கள் சக்திவேல், ஸ்ருதி, முருகேஷ், இனியவன், மணிவேலன், மகேந்திரன், பவர் முருகன், PM முருகன், ரஜினிகாந்த், விஜயகாந்த், கார்த்திகேயன், மூர்த்தி, பாபு, சந்தோஷ் மற்றும் வாடிக்கையாளர்கள், பிஎன்ஐ உறுப்பினர்கள், மலர்ச்சி மாணவர்கள் மற்றும் அண்ணாமலை கார் ஜுவல்லர்ஸ் ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மறைந்த புதுச்சேரி மாநில INTUC தலைவர் ரவிச்சந்திரனின் 3ஆம் ஆண்டு நினைவஞ்சலி அனுசரிக்கப்பட்டது. INTUC முன்னாள் தலைவர் ரவிச்சந்திரன் 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தினை ஒட்டி மாநிலம் முழுவதும் காங்கிரஸ் கட்சி சார்பாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள், அன்னதானங்கள் வழங்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக பாரதிதாசன் மகளிர் கல்லூரி எதிரில் நீர்மோர் வழங்கி அன்னதான நிகழ்ச்சி புதுச்சேரி மாநில INTUC தலைவர் பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை காங்கிரஸ் கட்சித் தலைவர் வைத்தியநாதன், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் தலைமையில் அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி அவர்கள் மற்றும் சொக்கலிங்கம், மலர் மன்னன் உள்ளிட்ட மாநில INTUC நிர்வாகிகள், ராஜ்பவன் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மீண்டும் முதன்மை செய்திகள். புதுவையில் சரியான நேரத்திற்கு பணிக்கு வராத ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரியில் இணையவழி மூலமாக 12 பேரிடம் ரூபாய் 41 லட்சம் மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் இணையவழி மூலமாக 12 பேரிடம் ரூபாய் 41 லட்சம் மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.